good morning students. இப்போ skewness coefficient of skewness, Bowley's Pearson's rank method, rank and equal rank, unequal rank எல்லாத்துக்குமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது fourth unitல first topic regression analysis. regression analysis என்ன கொடுத்திருக்கிற சம்முக்கு எப்படி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அதோட லைன் எப்படி இருக்கும் அத பத்தி பார்க்க போறோம் இந்த யூனிட். ஃபர்ஸ்ட் regression equation. அதுக்கு முன்னாடி regression அப்படினா என்ன அப்படினா regression is a measure of average relationship. regression is a measure of an average relationship between two or more variables. average relationship between two or more variables. இப்போ நாம வந்து x and y ன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் எடுப்போம், அதுக்குரிய ரிலேஷன்ஷிப். then terms of originals, units of data. அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி எல்லாம் நம்மளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும், எப்படி எல்லாம் நமக்கு ஈக்குவேஷன் சொல்ல முடியுமோ அத பத்தி படிக்கிறது தான் ரெகரஷன். ஓகேவா? two or more variables average relationship ஆ இருக்கு. then next இப்போ கார்லேஷன் ரெகரஷன். கார்லேஷன்ங்கிறது நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். ரெகரஷனுக்குமே என்ன இருக்கும் அப்படினா டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய இது நமக்கு இருக்கு. அப்ப எப்படி இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது ரெகரஷன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லி கேக்குறீங்க. ரெகரஷன் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ரெகரஷன் ஈக்குவேஷன் x on y is very important. 7 மார்க் கேட்பாங்க. ரெகரஷன் ஈக்குவேஷன் x on y எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ரெகரஷன் ஈக்குவேஷன் டினோட் பண்றது a plus b y. அப்ப x c equal to a plus b y. c இன்செட் நோட் பண்ணிக்கலாம். இல்ல x ரெகரஷன் ஈக்குவேஷன் ஆஃப் x ன்னு சொல்லி எழுதி கூட நம்ம இத ஃபார்ம் பண்ணிக்கலாம். a plus b y. then next இதுல வந்து நெக்ஸ்ட் டிட்டர்மைன் ab வேல்யூ வந்து நார்மல் ஈக்குவேஷன்ல எப்படி நம்ம சால்வ் பண்ணனும், ab வேல்யூ நமக்கு தெரியும், எப்படி நார்மல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும் அப்படினா இதுக்கு சமேஷன் x equal to na plus b into summation y. இது வந்து சம் உள்ள போகும்போது நமக்கு சமேஷன் x இன்டிவிஜுவல் சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா then next summation xy equal to a into summation y plus b into summation y square. இப்படி சொல்லி நமக்கு நான் ரெகரஷன் ஈக்குவேஷன்ல டினோட் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து இப்படி இருக்கும். then next ரெகரஷன் ஈக்குவேஷன் x on y கண்டுபிடிச்சோம். then next ரெகரஷன் ஈக்குவேஷன் y on x ரெண்டுக்குமே கண்டுபிடிக்கணும். x on y இருக்கு, then y on x கண்டுபிடிக்கணும். அதுல y is equal to a plus b x அப்படினு சொல்லுவோம். a plus by a plus bx. சேம் அதே டிட்டர்மைன் சால்வ் பண்ணிட்டு ab வேல்யூ சைமல்டேனியஸா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது கண்டுபிடிக்கிறது. சேம் சமேஷன் y equal to a na plus b into summation x. சேம். then next y ங்கற இடத்துல சமேஷன் மட்டும் நம்ம போட்டா போதும். அப்ப சமேஷன் xy equal to a into சேம் சமேஷன் x plus b into summation x square. சேம் இதுதான் a y ங்கறது நம்ம y on x கண்டுபிடிக்கிறோம். அதனால சமேஷன் y ங்கற இடத்துல x போட்டு சமேஷன் y square ங்கற இடத்துல x square போடுவோம். இது ரெண்டு ஈக்குவேஷன் ரெகரஷன் ஈக்குவேஷன் y on x or x on y y on x கேட்கலாம். then next இப்போ deviations இருந்துச்சுனா deviations from actual mean. deviations from actual means அதுடைய ஃபார்முலா என்ன இருக்குன்னா அதே ரெகரஷன் ஈக்குவேஷன் x on y அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன். அதுல என்ன ஃபார்முலா அப்படினா இட்ஸ் a very important formula x minus x bar equal to gamma of rho x divided by rho y into y minus y bar. இதுதான் ஃபார்முலா deviations from இது important formula deviations from actual mean. regression equation x on y க்கு x minus x bar equal to gamma of rho x divided by rho y into y minus y bar அப்படினு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா. இதுல வந்து மெயினா கண்டுபிடிக்கிறது அப்படினா இதுக்கு என்ன சார் மீனிங் gamma of rho x divided by rho y இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா summation x y divided by summation y square. இதுதான் இது புரியுது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சாதாரணமா சமேஷன் x ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்.
given equation எடுத்து எழுதுறது summation y square ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். அப்ப இதுல நாம என்ன பார்க்கணும் அப்படினா ரெக்ரசன் ஈக்குவேஷன்ல x x - xங்கற சாதாரண இன்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய x பார்ங்கிறது மீன் தெரியும். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா summation y summation y square. இது வந்து சாதாரண நமக்கு x x - x bar y y - y bar அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். Then next sir இப்போ recursion equation y and x பார்த்தோம். இதுல deviation from actual mean ல recursion equation x on y. Then second deviation ல recursion equation y on x அப்படி கண்டுபிடிக்கும் போது y on x ல எப்படி கண்டுபிடிப்போம்? சேம் அதே தான் x - x = y - y bar equal to gamma of sigma y divided by sigma x into x minus x bar. ஓகேவா? x minus x bar அப்படினா இப்ப இதுல சேம் இதுல இருக்கக்கூடிய gamma of rho y divided by gamma x எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா summation xy divided by summation y square இதுக்கு ஆப்போசிட் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுல ஃபர்ஸ்ட் recursion equation x on y க்கு சாதாரணமான equations. இதுல assumed mean வச்சு actual mean வச்சு பார்த்தோம்னா x minus x bar equal to gamma of sigma x divided by sigma y into y minus y bar. சேம் அதே தான். இது வந்து y on x, இது x on y. இப்படி தான் நாம அடுத்து ப்ரோசீட் பண்ண போறோம். So very important. recursion analysisல x on y இருக்கு, y on x க்கு பார்க்கலாம் நம்ம பார்த்திருக்கோம். Then next அதுலயே இதே சம் கேட்பாங்க. arithmetic mean x y x ல 36 y ல 85. standard deviation rho 11 y ல 8. correlation coefficient x and y 0.66. find two recursion equations இது क्वेश्चंस கேட்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படினா ரெண்டு recursion equation வந்து ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் ரெண்டு recursion equation எதுவா இருக்கும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. recursion equation x on y, recursion equation x on y. அப்ப நமக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். recursion equation க்கு x minus x bar equal to gamma of sigma x divided by sigma y into y minus y bar. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப இதுல x என்னடா வேணும்? x bar. x bar என்னது? மீன், arithmetic mean. என்ன இருக்கும் x barல 36. then next ரிமைனிங் என்ன வரும்? வேணும் நமக்கு sigma x. sigma x ங்கிறது என்னது? standard deviation. அப்ப 11. sigma y ங்கிறது 8. ஓகேவா? then next இப்ப என்னெல்லாம் ஃபார்முலா வேணும் கண்டுபிடிச்சிங்க. next gamma வேணும். gammaங்கிறது கொடுத்திருக்காங்க. correlation coefficient 0.66. இதுதான் ஃபர்ஸ்ட் x on y க்கு தேவையான இத நாம எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து x minus ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x minus x bar equal to gamma value 0.66. sigma x value நமக்கு ஆல்ரெடி தெரியும் 11 divided by sigma y 8 into y minus y bar. y minus same y bar என்னது? இந்த வேல்யூ. அப்ப y bar வேல்யூ 85. அப்ப 85 போட்டுறோம். இப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்ச பின்னாடி நாம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும்? x minus 36 இது 0.66 into 11 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படினா அது எழுதிட்டு டிவைட் பை 8 ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரும்னா 0.9075 அப்படினு சொல்லி கிடைக்கும். ரெண்டையுமே டிவைட் பண்ணுங்க. சேம் இத டிவைட் பண்ணிட்டு 1 minus 85 போடுறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போற பின்னாடி நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படினா இப்ப நம்ம ஒரு சைடு x போறோம். x மட்டும் இங்க வச்சிட்டு சேம் x மட்டும் வச்சிட்டு கான்ஸ்டன்ட் இந்த டேர்ம் வந்து இந்த சைடு கொண்டு போறோம். அப்ப உள்ள நமக்கு இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படினா y சேம் இந்த this டேர்ம் இதையும் நீ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படினா -77.1375 வரும். இந்த -6 ஈக்குவல் வந்துனா +6 அப்ப +36. அப்ப இதுல இருந்து நான் கண்டுபிடிக்கிறது x ஈக்குவல் டு 0.9075y. இது ரெண்டுமே நான் பண்ணினா வரும்னா -41.1375. அப்ப x ஆல் வரக்கூடிய ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் தான். then next நாம என்ன பண்ணனும் அடுத்து x ஆல் y கண்டுபிடிச்சோம். then
ரெக்ரஷன் ஈக்குவேஷன் y on x இதுக்குரிய ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். x minus x bar எடுத்தா y minus y bar equal to gamma of sigma y divided by sigma x into x minus x bar. சேம் வேல்யூஸ் மட்டும் வச்சிட்டு அப்படியே இந்த வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ y ங்கிறது ஆல்ரெடி தெரியும். அப்படியே வச்சோம். y bar ஓட வேல்யூ 85, gamma ஓட வேல்யூ 0.66, gamma y ஓட வேல்யூ 8, இதுவே gamma x ஓட வேல்யூ 11, x அப்படியே வச்சிட்டு x bar ஓட வேல்யூ 36. சேம் y minus 85 equal to இப்போ 0.66 இது கூட மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 0.4 டிவைட் பண்ணி 11 ஆல டிவைட் பண்ணா 0.48 கிடைக்கும். ரிமைனிங் x minus 36 அப்படியே. இப்போ இந்த டேர்ம் என்ன பண்றோம்னா y ஐ மட்டும் வச்சிட்டு இந்த டேர்மை இங்க சேர்க்கணும். y equal to 0.48 x இத மல்டிப்ளை பண்ணா 0.48 ஐயும் 36 ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படினா 70.28 வரும். கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா 70.28 வரும். இந்த டேர்ம் மைனஸ் 85 இந்த சைடு வரும்போது பிளஸ் 85 வரும். பிளஸ் 85. அப்ப எனக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படினா y equal to 0.48x இந்த டேர்ம் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணனும். அப்ப என்ன வரும் பிளஸ் 67.72. அப்ப ரெக்ரஷன் ஈக்குவேஷன் x on y னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். எனக்கு ரெக்ரஷன் ஈக்குவேஷன் y on x னா y ல 0.48x plus 67.72. So very important question. Thank you.